இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மையுடன் உரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இந்த குறிப்புகளை நாங்க அலசும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது ஓம் என்பதை ஒரு அமைதியான சப்தம் தான் நாம நினைச்சிருப்போம். ஆமாம். ஆனா ஓம் என்பது ஆன்மாவின் அழுகுரல் சப்தம் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அமைதியின் குறியீடு எப்படி ஒரு ஆன்மாவின் தவிப்பா இருக்க முடியும்? அதுதான் சித்தர்களின் நுணுக்கம். நாம் ஏன் இப்படி ஆகிவிட்டோம், இறைவனை எவ்வாறு காண்பது என்று ஆன்மாக்கள் ஏங்கித் தவிக்கும் அழுகுரலே ஓம். ஓ, அப்போ அது வெறும் சத்தம் அல்ல, அது ஒரு தேடல். உண்மையிலே மந்திரங்களில் ஓம் சேரும்போது அந்த அதிர்வால் இருக்கப்படும் ஆன்மாக்களுக்கு அது மோட்சத்தையும் பேரின்பத்தையும் தருகிறது. ரொம்ப ஆழமான ஒரு தத்துவமா இது இருக்கு. அப்போ இதை நாம 3 முக்கிய பாயிண்ட்ஸா தொகுத்து சொல்லலாம். முதலாவது, ஆன்மாவின் ஏக்கம். ஆமாம், பிரபஞ்ச ஆதி ஒளியான அது வெறும் சத்தம் கிடையாது, இறைவனுக்காக இயங்கும் ஆன்மாவின் தவிப்பு. 2வது பாயிண்ட் அறிவின் அவசியம். மனிதன் தன்னைத்தானே வென்றாலும், அதாவது சுய வெற்றி அடைந்தாலும், பிரபஞ்ச விதிகளை அறியாவிட்டால் அந்த வெற்றியால் பயனில்லை. கண்டிப்பா, நுணுக்கங்கள் ரொம்ப அவசியம். 3வது, தடையற்ற பார்வை, அதாவது இறை தரிசனம். இறைவன் எங்கேயோ இல்ல, நம் கண்முன்னே தான் இருக்கிறார். ஆனா அவரை பார்க்க தடையாக இருப்பது நமது மனமே. கரெக்ட். புண்ணியம் பெருகி நல்மனம் உருவாகும்போது இறை தரிசனம் நிச்சயம் சாத்தியம். நேயர்களே, இத்தனை நாட்களாக நீங்க உச்சரித்த ஓம் விடுதலையை தேடும் உங்கள் சொந்த ஆன்மாவின் அழுகுரல் என்பதை இப்போது உணர்கிறீர்களா? ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம்.